அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, குழந்தைங்க கேக்கு கேட்டால் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே அந்த கேக்கு ரெடி பண்ணிடலாங்க. வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் நான் வந்து 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு நான் வந்து நெய் ரவா சேர்த்துக்கலாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதே கப்பால் ஒரு 3/4 கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அதிலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, 1/4 ஸ்பூன் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். தூள் உப்பு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ஸ்வீட் கூடுதலாகவே இருக்குங்க. அதிலே இப்போ என்ன செய்ய போனால் 4 ஸ்பூன் நான் வந்து எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் நான் வந்து சேர்த்துட்டு, ஒரு 2 ஏலக்காய் அதோடு சேர்த்துட்டு, 1 கப்பு நான் வந்து பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி செய்யும்போது நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும், ஸ்மூத்தாக இருக்குங்க. நல்லா அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 8 இன்ச் கேக் பேன் எடுத்துருக்கேன். அதில் ஃபுல்லாக எண்ணெய் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து மைதா மாவு சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம மாவு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாது, நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், எல்லா இடத்தையும் நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். உங்கள்கிட்ட எந்த பேன் இருக்கோ அந்த பேனில் இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் வந்தால் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்லா வருங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கேக் பேட்டர் எடுத்து நம்ம அதோடு சேர்த்துடலாம். லேசாக அப்படியே தட்டி விட்டு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிடலாம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு குக்கர் வந்து 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் எந்த ஒரு தண்ணியெலாம் எதுவுமே காட்டலை, வெறும் ஸ்டாண்ட் மட்டும் போட்டிருக்கேங்க. போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கேக் பேன் எடுத்து வச்சு மேலே ஒரு க்ளோஸ் பண்ணிடலாம், மூடி போட்டு. குக்கரில் எந்த ஒரு மூடி மேலே விசில் நம்ம எதுவுமே போட தேவையில்லை. கரெக்டாக எனக்கு ஒரு 25 நிமிஷம் ஆச்சுங்க இந்த கேக் வெந்து வரத்துக்கு. ஃப்ளேமை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. கரெக்டாக எனக்கு 25 நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து பார்க்குறேன். நல்லாவே வந்திருக்கு. நல்லா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஓவன் இல்லாதையே இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டவ்லேயே நம்ம வந்து குக்கர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் வரும். செய்யறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாதுங்க. நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே இந்த கேக் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதும் ஓரத்தில் எல்லாம் கத்தியால் கட் பண்ணி விட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டுற வேண்டியது தான். பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. பாருங்கள், நம்ம கத்தியால் கட் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக சாஃப்டாக வருது. குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இல்லை கேக் சாப்பிட்ணுன்னு கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம ஒன்றும் இதுக்கு அதிகமாக செலவு பண்ண தேவையில்லைங்க. பாருங்கள், கையில் எடுத்த உடனே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போதே எந்த அளவுக்கு வருது பார்த்தீங்களா? நல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு விருப்பமான ரெசிபி தான். நம்ம கடையில் போய் வாங்காத இந்த மாதிரி ஹெல்த்தாக வீட்லேயே நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.